ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விலை கம்மியில இருந்து விலை கூட இந்த கார் 3 காருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ முதல்ல 2 காருக்கு நம்ம ரேஸ் வைக்கிற மாதிரி வச்சு பார்ப்போம். 1000 ரூபா கார் ஜெயிக்குதா 4000 ரூபா கார் ஜெயிக்குதான்னு பார்த்தலாம். ஸோ இந்த 3 கார்ல எது ஃபர்ஸ்டா வருதுன்னு பார்த்தலாம். ரெடி 1 2 3. கார் யாருக்கு தாங்க பிடிக்காது? அது ரிமோட் கார்னா சொல்லவே வேண்டாம். சின்ன வயசுல எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, ரிமோட் கார் நிறைய வாங்கணும் அப்படின்னு. அப்போ அந்த கனவை வந்து நிறைவேற்ற முடியல. இப்போ நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 3 கார் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விலை கம்மியில இருந்து விலை கூட இந்த கார் 3 காருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம இந்த காரை பார்த்தலாம். இந்த கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1300 ரூபா வருது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஓபன் பண்ணி பார்ப்போம். இது கூட ரிமோட் கண்ட்ரோல் வந்துடுது. காரு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபில்லர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் எஃபெக்டோட இருக்கும். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில இருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. நல்ல சஸ்பென்ஷனும் இருக்கு, மெட்டல்ல வந்துடுது, பார்க்கவும் அழகா இருக்கு. அதுவும் நம்ம தார் ராக்ஸ் மாடல் அப்படி கொடுத்துருக்காங்க பேரை போட்டு. நல்லா இருக்கு லுக்கு. இது எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணி பார்த்தலாம். ஸோ நல்லா ஸ்பீடாக ஓடுதுங்க. பாருங்க, நல்லா ஸ்மோக் எஃபெக்டோட இருக்கு. ஸ்மோக் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நம்ம அவுட்டோரில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி அதோட பவர் இருக்குன்னு. மற்றபடி நார்மலாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அடுத்த காரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1:10 ஸ்கேல்ல இருக்கு. நல்ல பெரிய சைஸான கார். நமக்கு இதை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு டெம்ப்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கிங்கே பயங்கரமா இருக்குங்க. ஸோ நல்ல பயங்கரமான வெயிட்டா இருக்கு. குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், சூப்பரா இருக்கு. நல்லா சஸ்பென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முன் இருக்கு. இதெல்லாம் ஒரு ட்ரீம் காருங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதுக்கும் ரிமோட் கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட அந்த ரிமோட் மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுக்கும் சார்ஜிங் கேபிள் வந்துடுது, பேட்டரி வந்துடுது. ஸோ எல்லாமே ரீசார்ஜபிள் தான். ஸோ நமக்கு வந்து பேட்டரி போட்டு அந்த மாதிரி இல்லை, எல்லாமே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணி பார்த்தலாம். ஸோ லைட்டோட இருக்குங்க, பார்க்கவே பெரிய சைஸா இருக்கு. ஆன் பண்ணி பார்த்தலாம். ரிமோட்டுக்கும் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வீலுமே சுத்தம். ஸோ 4x4. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெட்டல் தான், செமையா ஹெவியா இருக்குங்க. இந்த காரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4000 ரூபா வருது. ஸோ நான் 3800 ரூபாய்க்கு வாங்கினேன் ஆஃபர்ல. ஒரு நல்ல குவாலிட்டியான கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பெரிய காரை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா 1:8ங்க. நல்லா சைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஹெவியான இது. நல்லா ஒரு பயங்கரமான ஒரு இது. எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பயங்கரமா இருக்குங்க. இதோட வெயிட்டே பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு இருக்கு நல்லா. இது மற்றதெல்லாம் நமக்கு டேக் போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா ஸ்டீல் கம்பி போட்டு அழகா சுத்தி வச்சிருக்காங்க. இதை அன்பாக்ஸ் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும் போல. பாருங்க இந்த காரோட சைஸை பாருங்களேன், கிட்டத்தட்ட பயங்கரமா இருக்கு. ஒரு 2 பேர் வந்து உள்ள உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரியலிட்டிக்கா இருக்கு. நல்லா அந்த டயரும் சரி, அந்த சஸ்பென்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா மற்ற 2 காரை விட இது எனக்கு நல்லா ஒரு ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6500 ரூபா வருது. 6500 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பவரா இருக்குங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 4 வீலுமே சுத்துது. ஸோ 4x4 தான் இதுவுமே. உங்களுக்கு வந்து விட்டா பயங்கரமா ஓடுது. ஸோ இதை நம்ம ஆஃப் ரோட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ முதல்ல 2 காருக்கு நம்ம ரேஸ் வைக்கிற மாதிரி வச்சு பார்ப்போம். 1000 ரூபா கார் ஜெயிக்குதா 4000 ரூபா கார் ஜெயிக்குதான்னு பார்த்தலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த குட்டி கார் 1000 ரூபா கார் தாங்க ஜெயிச்சிருக்கு. இது பார்க்க பெருசாக இருக்குது, நல்லா பவராக இருக்குது. 4x4 தான். ஆனால் இது வந்து ஸ்பீடுக்கு வந்து இது வந்து பத்தலை. அதாவது டைமிங் கொஞ்சம் தேவைப்படுது. அது ஷார்ட் டைமில் நல்லா வந்துடுது. ஸோ வின்னர் ஆஃப் திஸ் கார் இதுதான். இதோட அந்த பெரிய மான்ஸ்டர் ட்ரக்கை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஸோ வந்து நம்மக்கிட்ட 6000 ரூபா காரு, 1000 ரூபா காரு எது ஜெயிக்குதுன்றத பார்த்தலாம். ரெடி 1 2 3.
மான்ஸ்டர் ட்ரக்குன்னு சும்மா சொன்னாங்க, நல்லா ஏறி மிதிச்சு வந்துருச்சு. ஸோ 1000 ரூபாய்க்காக தும்சம் பண்ணிருச்சுன்னே சொல்லலாம். ஸோ வின்னர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிண்ட் தான். ஸோ ஸ்பீடும் இருக்கு, எஜிலிட்டியும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ ஆஃப் ரோட் மெத்தட் எப்படி இருக்குன்னு ஏற்றி பார்த்துடலாமா? வாங்க. இந்த 3 காரையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. எனக்கு இதுல பர்சனலா பிடிச்சது பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் தான். ஸோ நல்ல ஒரு சைஸ்ல இருக்கிறதுனால ஒரு மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா ஆஃப் ரோடுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது இல்லைங்க, இந்த காருமே குறைஞ்சது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல ஸ்மோக் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. இவ்வளோ இந்த 2 கார்லயும் ஸ்மோக் கொடுக்கல, பட் ஆனால் அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ரிஷியேட்டபிள் தான். மற்றபடி கார் 3மே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கார்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் லிங்க் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ அடுத்தது என்ன ப்ராடக்ட்டை பத்தி போடலாம், இல்லை எது வாங்கி போடலாம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.